Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Sir. Sir. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு எதுக்கு பெர்மிஷன்? பேசு. சார், நான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அப்புறம் போக போகதான் இந்த குடும்பத்தை நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால தாங்கிக்க முடியல சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். நீ போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு போக நினைக்கிறது கோழத்தனம். இருக்கட்டும் சார், மனசை கழட்டி எங்கேயாவது ஓரமா வச்சுட்டு வாழ்றதா இருந்தா நான் இங்க வாழலாம். ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கு சார், அது என்ன உறுத்துது. இந்த குடும்பம் ரெண்டாச்சு, இப்போ சமையலும் ரெண்டாயிடுச்சு, மனசும் ரெண்டாயிடுச்சு. எதுக்கு சார் இந்த பொய்யான வாழ்க்கை? நானும் நீங்களும் புருஷன் பொண்டாட்டியா பொய்யான ஒரு வேஷம் போட்டுட்டு இருந்தோமே, அப்ப கூட என் மனசு உறுத்தல சார். ஆனா இப்ப அப்படி இல்ல சார். எனக்கு இங்க இருக்கிறது நெருப்பு மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. அத்த முகத்தை எல்லாம் என்னால பார்க்கவே முடியல சார். ரோஜா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. எந்த போரும் வாழ்க்கை முழுக்க நடந்ததே இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இப்ப இந்த குடும்பத்துல நாம பண்றதும் ஒரு வார் தான். அது தொடர்ந்து நடந்தாதான் அஸ்வின் அனு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும். அதுக்குதான் இந்த யுத்தத்தை தொடங்கி இருக்க. அம்மா அழறாங்க, அப்பா அழறாங்கன்னு சென்டிமெண்ட் பார்த்து நிறுத்திட்டா அனு அஸ்வின் கல்யாணத்துல நானும் நீயும் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். நீ இந்த குடும்பத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் பிறந்ததே இங்கதான். எல்லாரு மேலையும் எனக்கும் பாசம் இருக்கு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையும் இருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நாம இப்படிதான் நடந்தாகணும், இப்படிதான் நடிச்சாகணும். என் மேல நம்பிக்கை இருந்தா நான் சொல்றபடி நடந்துக்கோ. என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்னா நீ இப்பவே கிளம்ப. ஆனா ஆனா ஒண்ணு ரோஜா, அஸ்வின் வாழ்க்கை வீணா போயிடும். இந்த குடும்பத்தோட கௌரவம் போயிடும். நல்லா யோசிச்சுக்கோ. வேண்டாம் சார், இந்த குடும்பம் எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்ப என்ன நம்பு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இனிமே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காத. ரப்பர் மரம் பாத்திருக்கல்ல, அதுல ரணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரணத்துல தான் அந்த மரத்தோட வாழ்க்கை இருக்கு. நோ பெயின் நோ கெயின், தட் இஸ் லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.